ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கமர்ஷியல் சீவிங் மிஷினில் பெடல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க வீட்டில் சின்ன டேபிள் டாப் சின்ன மிஷின் இருக்கிறதாவும், அவங்க பெரிய மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கிறதாவும், அதில் எப்படி பெடல் பண்ணுறது, அது ஸ்பீடாக போகுன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு பெடல் மட்டும் வீடியோ போடுங்க அப்படின்னு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இதனால் தெரியாதவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெடல் பண்ணும்போது பீஸ் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்ஸ் இருக்கும். அதை நம்ம தொடைகளில் அழுத்தும்போது உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுட் ஹை ஆகும். ஸோ நம்ம பீஸை இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம மிஷினை ஆன் பண்ணி பெடல் பண்ணி பார்க்கலாம். நம்மளால் வலது கால் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வலது காலை பெடல் மேலே வச்சு முன்னாடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோவாக போகும், மூவ் ஆகுது, பார்த்தா தெரியும். அதே இது நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடாக போகும். பின்னாடி அதே மாதிரி பின்னாடி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். மிஷினுக்கு கீழே மோட்டார் எப்படி மூவ் ஆகுதுன்னு நான் கைகளால் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். கையில் லைட்டாக முன்னாடி ப்ரெஸ் பண்ணும்போது லைட்டாக மூவ் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம காலில் அழுத்தும்போது ஸ்லோவாக மூவ் ஆகும். நீங்கள் ஃபுல் ஸ்பீட் வேணும்னா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடாக போகும். இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பின்னாடி சடனாக ப்ரெஸ் பண்ணும்போது பிரேக்கு, அதாவது ஸ்டாப் ஆகிடும் மிஷின். ஸோ முன்னாடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பின்னாடி சடனாக அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பெடல் மிஷின் ஒர்க் ஆகுது. ஆரம்பத்தில் பழகிறவங்க நூல் கோர்க்காமல் வெறும் மிஷினில் பெடல் மட்டும் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு பெடல் அப்போ தான் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கால் நல்லா செட் ஆனவுடனே, பெடல் கண்ட்ரோலிங் ஆனவுடனே அப்புறமா நூல் கோர்த்து ஒரு வேஸ்ட்டில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நூல் கோர்க்குற வீடியோலாம் போட்டாச்சு. ஸோ நான் அதையும் அதிகமாக காட்டலை ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரே ஒரு டிப்ஸு, இந்த இடத்துல இருக்கிற ஹோலுக்குள்ளே நீங்கள் நூல் கோர்த்து எடுத்திங்கன்னா நூல் நேராக கரெக்டாக அதிகமாக போகாமல் வரும். ஊசியில் நூல் கோர்க்கும்போது லெஃப்ட் சைடு கொடுத்து ரைட் சைடு வாங்கணும்னு ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கரெக்டாக ஊசி ஹோலில் இறங்குதா, பாபின் நூல் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் பீஸை வைங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பெடல் பண்ணுங்கள். தேங்க்யூ.